அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்று பத்ருடைய தினமான அந்த நிகழ்வுகளை பற்றி ஞாபகம் பண்ணோம். நேற்று ஓதப்பட்ட வசனங்கள்ல மிக முக்கியமான ஒரு வசனம், அதை பற்றி உண்டான ஒரு சின்ன ஞாபகம். சூரா அஹ்ஸாப் என்ற அத்தியாயம் கடைசி 2 ரக்காயத்தில் ஓதப்பட்ட வசனங்கள்ல அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. இது நம்ம ஒவ்வொரு ஜும்மாவுடைய குத்துபாவை நம்ம கேட்கிறோம். அல்லாஹும் மலக்குமார்களும் அவனுடைய தூதரான நபி அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுகிறார்கள். பொதுவாக மனிதனுடைய உள்ளத்துல, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், யாரெல்லாம் பிரியப்படுறாங்களோ, மனைவி கணவன் மேல அதிகமாக பிரியமாக, அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகள் மேல அதிகமாக பிரியமா இருப்பாங்க, அல்லது மனிதனுக்கு தன்னுடைய வியாபாரத்தின் மீது அதிகமாக பிரியம் இருக்கும். கடையை திறந்து எப்படியாவது காலையில் 9 மணிக்கு போய் கல்லாவை பெட்டியை திறந்தா தான் அன்னை நிம்மதி. அது ஒரு பிரியம். மனிதன் எந்தெந்த விஷயங்களின் மீது, எந்தெந்த நபர்களின் மீது பிரியத்தை உள்ளத்துல வச்சிருக்கிறானோ, அந்த நபர்களின் மீது பிரியப்படுவதற்கு அவர்கள் எல்லாம் தகுதியானவர்களா அப்படின்னா 1% கூட தகுதி கிடையாது. 1% கூட தகுதி கிடையாது. ஆனால் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நாம் பிரியப்படுவதற்கு 100% தகுதியான ஒரு மனிதர் இந்த உலகத்தில். ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அம்மா ஆயிஷாவோட உட்கார்ந்து இருக்கிறாங்க. அம்மா ஆயிஷா நபி அவங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க. யாரும் எனக்காண்டி துஆ செய்யுங்க. இப்போ சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அம்மா ஆயிஷாவுக்காண்டி துஆ செய்யறாங்க. துஆ செஞ்ச உடனே அம்மா ஆயிஷா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அறிவிப்புல வருது, அவர்களுடைய தலைமுடி அவர்களுடைய தொடையில் படும் அளவிற்கு சந்தோஷப்பட்டு சிரித்தார்கள், ஆனந்த கண்ணீர் வடித்தார்கள் என்பதாக வரும். இப்போ அம்மா ஆயிஷாவுடைய நிலைமையை பார்த்துட்டு நபி அவங்க சொன்னாங்க, அம்மா ஆயிஷா, உனக்கு ஒரு தடவை துவா செஞ்சதுக்கு இவ்வளவு சந்தோஷப்படுறாங்க, உனக்கு ஒரு தடவை துவா செஞ்சதுக்கு இவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. ஆனா என்னுடைய உம்மத்திற்காக நான் ஒவ்வொரு பக்தனுடைய துணைக்கு பின்பாகவும் நான் துவா செய்யறேன். ஒவ்வொரு துணைக்கு முன்னாடியும் நான் துவா செய்யறேன். அப்ப நபியின் மீது நாம் பிரியப்படுவதற்கு எவ்வளவு தகுதியான நபர்கள், நாம் நபியின் மீது பிரியம் வைப்பதற்கு நபி எவ்வளவு பெரிய தகுதியானவர்கள். நபியினுடைய சக்கராத்துடைய வேதனை. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா நபி அவர்களுடைய ரூஹ கைப்பற்றுறாங்க, சக்கராத்துடைய வேதனையை அனுபவிக்கிறாங்க. இவ்வளவு வேதனை நபியால் தாங்க முடியவில்லை. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, இஸ்ராயிலே, எனக்கு இவ்வளவு வேதனையா இருக்கு, மௌத்துடைய தருணத்துல சக்கராத்துடைய வேதனை எனக்கு இவ்வளவு பொறுமையாக இருக்கிறது, என்னால தாங்க முடியலையே, என்னுடைய உம்மத்தார்கள் எப்படி அவங்க தாங்க போறாங்க, என்னுடைய உம்மத்தார்கள் எப்படி தாங்குவாங்க? அப்ப சொன்னாங்க, இஸ்ராயிலே, என்னுடைய உம்மத்தார்கள் அத்துணை நபர்களுடைய சக்கராத்துடைய வேதனை எனக்கு தந்துருங்க. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, கணவனுடைய வேதனையை மனைவி பங்கு போடுறதுக்கு தயாரா இருப்பாங்களா? அல்லது மனைவியினுடைய வேதனை, மனைவி நோய்வாய்ப்பட்டு இருக்கிறா, அவளுடைய வேதனையை நாம பங்கு போடுறதுக்கு நம்ம தயாரா இருக்கணுமா? இல்லை. ஆனால் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம புண்பட்டு விடக்கூடாது, நாம சக்கராத்துடைய வேதனையை முழுவதுமாக அனுபவிக்க கூடாது, அவர்களுடைய எல்லா வேதனையும் எனக்கு தாங்க என்பதாக இஸ்ராயலிடம் கேட்ட அந்த நிகழ்வு நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு படிப்பணியாக இருக்கிறது. அப்போ நாம நம்மளுடைய உள்ளத்துல யாரின் மீது பிரியம் கொண்டிருக்கிறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது
பிரியம் ஏற்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நபியின் மீது அதிகமாக செலவாத்து. எப்போ பிரியம் ஏற்படும்? எப்படி நபி அவர்கள் மீது நமக்கு பிரியம் ஏற்படும்? இயற்கையாக நம்மளுடைய நாவு நபி அவர்கள் மீது சவாத்தை அதிகப்படுத்தும் பொழுதுதான் நபியின் மீது பிரியம் நமக்கு உண்டா. ஒரு சஹாபி வராது, யார சொல்லுங்க, அவங்க மீது நான் அளவு கடந்து பிரியத்தோடு இருக்கிறேன், அதனால நான் உங்கள் மீது செலவாத்து சொல்லலாம்னு ஆசைப்படுறேன், உங்கள் மீது செலவாத்து சொல்லலாம்னு ஆசைப்படுறேன். என்னுடைய ஒரு நாளில் 4 ஒரு பகுதியை நான் செலவாத்துக்காக ஒதுக்கி கொள்ளவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதை விட அதிகப்படுத்து, சிறப்பாகும். அப்ப அந்த சஹாபி கேட்டாரு, என்னுடைய நாளில் 2 பகுதியை, அதாவது பாதியை செலவாத்து ஓதுவதற்காக நான் ஒதுக்கி கொள்ளவா? இன்னும் அதிகப்படுத்துங்கள், அல்லாஹ் சிறப்பாக்கி வைப்பார். அந்த சஹாபி சொன்னாரு, யார சொல்லலாம், ஒரு நாளில் 3/4 பகுதி நான் உங்களுக்கு உங்கள் மீது செலவாத்து சொல்வதற்காக நான் ஆக்கிக் கொள்கிறேன். நபி சொன்னாங்க, அதை விட அதிகப்படுத்துங்க. அப்ப அந்த சஹாபி சொல்றாங்க, யார சொல்லலாம், நாள் முழுக்க என்னுடைய நாவை செலவாத்தினால் திளைத்துக் கொள்கிறேன் என்பதாக சொல்லும் பொழுது நபி அவங்க சொன்னாங்க, அவ்வாறு செய்தால் உன்னுடைய உள்ளத்தினுடைய நோயையும் சஞ்சலத்தையும் அல்லாஹ் நீக்குவான், உன்னுடைய மறுமையினுடைய வாழ்க்கையை அல்லாஹ் சிறப்பாக்கி வைப்பான். இப்ப என் உள்ளத்துல சங்கடம், சஞ்சலம், குரோதம், விரோதம், வெறுப்பு, எல்லா டிப்ரெஷனும் என் உள்ளத்துல இருக்கிறது. அதை கழுவி நீக்குவதற்கு மிகப்பெரிய மருந்து என்னன்னா செலவாத்து தான். செலவாத்து ஓதுவதன் மூலமா உலகத்துல மட்டும் இல்லை, நாளை மறுமை நாள்ல நாம சொர்க்கம் போகணும்னா நபி அவர்களுடைய ஷஃபாத் சிபாரிசு இல்லாம நம்மளால போகவே முடியாது. அப்துல்லா என்ற சஹாபி அறிவிக்கிறாங்க ஒரு ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளை மறுமை நாளில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய உருவத்தோடு, அவங்க எல்லா மனிதனை விட உயர்ந்த உருவம், அல்லாஹ் இயற்கையா அப்படிதான் படைச்சாங்க. நாளை மறுமை நாள்ல எல்லா மக்களும் இருப்பாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகள் அவர்களுடைய நிலைமை சொர்க்கமா நரகமா என்பதை நோட்டமிட்ட மன்னமாக எல்லா மக்களையும் பார்த்து கொண்டிருப்பாங்க. அப்போ ஒரு 2 மலக்கு ஒரு நபரிடம் அந்த நபரை வேகமாக இழுத்து கொண்டு போவாங்க. எங்க இடது பக்கம் இருக்கக்கூடிய நரகத்தின் பக்கம் இழுத்து கொண்டு போவாங்க. அந்த காட்சியை பார்த்த உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, யா அஹ்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அழைப்பாங்க. அழைச்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லப்பைக் யா அபல் பஷர், மனித குலத்தின் தந்தையே, நான் ஆஜராகிவிட்டேன். என்ன விஷயம்? அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, அந்த 2 மலக்குகள் அல்லாஹ்வுடைய கட்டளையின் பேரில் 2 மலக்குகள் ஒரு நபரை இழுத்து கொண்டு போகிறார்கள், நரகத்தின் பக்கம் இழுத்து கொண்டு போகிறார்கள். அவர் உங்களுடைய உம்மத்து தானே? அவர் உங்களுடைய உம்மத்து தானே? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு சொல்லுவாங்க, ஆமா, என்னுடைய உம்மத்து தான். அப்போ இந்த விஷயத்தில் உங்களுடைய நிலைமை என்ன? அப்ப இதை சொல்லி முடிச்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வேகமாக ஓடி போய் அந்த 2 மலக்கை தடுத்து நிறுத்துவாங்க. எங்க கொண்டு போறீங்க? என்னுடைய உம்மத்துல இருக்கக்கூடிய ஒரு நபரை எங்க கொண்டு போறீங்க? அப்ப அந்த மலக்கு சொல்லுவாங்க, நாங்க எங்களுடைய விருப்பத்தின் பேர்ல எதையுமே நாங்க செய்யல, உங்களுடைய விருப்பத்தின் பேர்ல நாங்க எதையுமே செய்யல, நாங்க எதையும் எங்களுடைய விருப்பத்தின் பிரகாரம் செய்ய மாட்டோம். ஆனால் எங்களுக்கு எது கட்டளையிடப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் நாங்கள் செய்கின்றோம் என்பதை சொல்லிட்டு அந்த 2 மலக்கும் அந்த நபரை கூட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நெத்தியில கை வச்சு ரொம்ப வேதனையோடு, ரொம்ப கவலை தோய்ந்த குரல்ல, யா அல்லாஹ், யா அல்லாஹ், நமக்கெல்லாம் இந்த வாக்கியத்தை அல்லாஹ் தருவானா அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நெத்தியில கை வச்சு சொன்னாங்க, யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்தார்களை நீ தண்டிக்க மாட்டேன் என்பதாக நீ எனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாயே, என்னுடைய சிபாரிசை கொண்டு என்னுடைய உம்மத்தார்கள் ஈடேற்றம் அடைவார்கள் என்பதாக நீ வாக்குறுதி கொடுத்திருக்கிறாயே, என்னுடைய சிபாரிசு என்ன ஆச்சு? அப்போ அரசுடைய புறத்திலிருந்து ஒரு சத்தம் வரும், மலக்குமார்களே, என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அவருக்கு அந்த வார்த்தைக்கு கட்டுப்படுங்கள்.
அப்ப நேரம் அந்த 2 மலக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்கத்துல அந்த நபரை வந்து நிப்பாட்டிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த நபருக்கு இந்த நபர், அதாவது நபி யாருன்னு தெரியாது, நபியை பார்த்துட்டு சொல்லுவார் அந்த நபர், நபரே உங்களுடைய வதனம் மிக அழகாக இருக்கிறது, உங்களுடைய முகம் ரொம்ப பொலிவாக மிக அழகாக இருக்கிறது, உங்களுடைய இரக்க குணம் என்பது மிக விசாலமாக இருக்கிறது. நான் நரகத்திற்கு செல்ல இருந்தேன், என்னை காப்பாற்றி என்னை சிபாரிசு செய்து என்னை சொர்க்கவாசியாக மாற்றுவதற்காக நீங்கள் தயாராக இருக்கிறீர்களே, நீங்க யார்? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் தான் ரசூலுல்லாஹ், நான் தான் உங்களுடைய முஹம்மது ரசூலுல்லாஹ். அப்போ அவன் சொன்னதற்கு பின்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சின்ன துண்டு சீட்டு எடுத்து அந்த நபருடைய அமல் நாமா பட்டோலையில நன்மை இருக்கக்கூடிய தட்டுல வைப்பாங்க. வச்ச உடனே அந்த நன்மை தட்டு கீழே போயிடும், பாவத்தினுடைய தட்டு என்னது கனமில்லாமல் போயிடும், அவர் சொர்க்கவாசியாக மாறிடுவாரு. அந்த நபர் கேட்பாரு, யா ரசூலுல்லாஹ், அது என்னது, அந்த ஒரு துண்டு காகிதம் என்னது? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்க வாழும் பொழுது, உலகத்துல வாழும் பொழுது என் மீது ஸலவாத்து சொன்ன அந்த வார்த்தை தான் நான் உங்களுடைய அமல் நாமா பட்டோலையில் நான் வைத்தேன், நன்மைகள் கூடிவிட்டது, நீங்கள் சொர்க்கவாசியாக மாறிவிட்டீர்கள், என்னுடைய ஸலவாத்தை கொண்டு உங்களுக்கு சிபாரிசு கிடைத்திருக்கு என்பதாக சொன்னார். இன்னைக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, நம்ம பெருங்கொண்ட அமல்களை செய்தாலும் சரி, நாம் பெருங்கொண்ட பாவங்கள் செய்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய திருப்தி, நபியினுடைய திருப்தியை பெற வேண்டும் என்ற நோக்கில் நம்மளுடைய நாவுகளை ஸலவாத்தை கொண்டு நினைத்தால் அல்லாஹ் நபி அவர்களுடைய பிரியத்தையும் அவர்களுடைய சிபாரிசையும் எம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் தர தயாராக இருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் பிச்சிலங்களுக்கும் உறவினர்களுக்கும் உலகத்தார் அனைவருக்கும் நபி அவர்களுடைய சிபாரிசை இம்மையிலும் மறுமையிலும் கபரிலும் அல்லாஹ் தந்து புரிவானாக. ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.